அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்வதற்கு நீங்கள் யார் அப்படின்னு காட்டமாக பதிலடி கொடுத்திருக்கிறார் சி.வி. சண்முகம் அவர்கள். அவர் சொல்வது, எதற்காக அதிமுகவை ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்றீங்க, அதை சொல்லக்கூடியவர்கள் யார் அப்படின்னு மறைபொருளாக வைத்து விமர்சித்திருக்கிறார். அப்புறம் துரோகிகளுக்கெல்லாம் இடம் இல்லை, ஓபிஎஸ் அவர்களுக்கோ டிடிவி தினகரன் அவர்களுக்கோ இடம் இல்லை அப்படின்றத மீண்டும் தெளிவுபடுத்தி இருக்கிறார் சி.வி. சண்முகம். பன்னீர்செல்வம் அவர்கள் பேசியதுல முக்கியமாக கவனிக்க வேண்டியது, விஜய்க்கு கூட்டம் கூடுவதை நம்ம மறுக்க முடியாது அப்படின்னு சொல்றார். இன்னொன்று, தேவையில்லாத கட்டுப்பாடுகளை அரசு விதிக்க கூடாது அப்படின்னும் பன்னீர்செல்வம் விஜய் குறித்து பதில் சொல்லியிருக்கிறார். இந்த ரெண்டு புள்ளிகளை இணைச்சு தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். பழனிசாமி அவங்களோட முடிவு விஜயை நோக்கி பன்னீர்செல்வம் தினகரனை நகர்த்துகிறதா, இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். மூத்த பத்திரிகையாளர் திரு துரைக்கர்ணா அவர்கள். வணக்கம் துரைக்கர்ணா. வழக்கறிஞர் அக்னீஸ்வரன் அவர்கள். வணக்கம் அக்னீஸ்வரன். அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் ரவீந்திரன் துரைசாமி. இன்னும் சற்று நேரத்தில் பத்திரிகையாளர் பாக்கி அவர்களும் இணைய இருக்கிறார். அவரையும் வரவேற்று நம்ம விவாதத்திற்குள் செல்லலாம். துரைக்கர்ணா, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்வதற்கு நீங்க யார் அப்படின்னு, அந்த நீங்கள் அப்படின்றது யாரை சொல்றாரு அப்படின்னு தெரியல. மீண்டும் தெளிவுபடுத்திட்டார், சேர்த்துக்க முடியாது அப்படின்னு. பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து விஜயை நோக்கி கொஞ்சம் நகர்ற மாதிரி தெரியுது. தினகரன் வந்து விஜயகாந்த போல அதை விட தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படிலாம் சொல்றப்ப காட்சிகள் மாற தொடங்கிருச்சா, அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? இல்லை, நிச்சயமா. இதுவரைக்கும் நாம சந்தித்த சுதந்திரத்திற்கு பிறகு நடந்த 52 தேர்தலிருந்து இதுவரைக்கும் சந்தித்த இந்த 10-16 சட்டப்பேரவை தேர்தலில் 2026 தேர்தல் நிச்சயமா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும் ஒரு மாறுதலான தேர்தலாக தான், இதுவரையிலும் சந்தித்தராத தேர்தலாக தான் இருக்கும்னு பார்ப்போம். நீங்கள் தொடக்கத்தில் கேட்ட திரு சி.வி. சண்முகத்துக்கு வந்துடுவோம். திரு செங்கோட்டையன் சொன்னார்ல, நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு 6 பேர் சேர்ந்து சந்தித்து நிலைமை மோசமாக இருக்கிறது, கட்சி பின்னடைவை சந்திக்கிறதுக்கு, அதனால தயவு செய்து நம்ம இதை ஒன்றிணைக்கிற முயற்சியில் ஈடுபடுவோம் அப்படின்னு ஒரு 2.5 மணி நேரம் பேசினதில் அதில் 6 பேரில் ஒருவர் தான் திரு சி.வி. சண்முகம். அப்போ என்ன நிலைப்பாட்டை எடுத்து அங்கே போனார்? அவரும் கேட்டார், நீங்க யாருன்னு கேட்டதில் அவரும் ஒருத்தர். அவர் கேட்டார்ல, நீங்க யாருன்னு, கட்சி இணையணும்னு சொல்றதுக்கு நீங்க யாருன்னு, அதுல சி.வி. சண்முகமும் ஒருவர் நான் சொல்றேன். அவரும் ஒன்றிணைய வேண்டும் தானே போனாரு. இந்த கட்சியில 2,02,07,00,000 உறுப்பினர் அட்டை கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த 2 கோடி உறுப்பினர்களுக்கும் உரிமை இருக்கு கட்சி ஒருங்கிணையணும்னு சொல்றதுக்கு. இன்னார் இணையாருன்னு இல்லை, எல்லோருக்குமே அந்த உரிமை இருக்கிறது. திரு சி.வி. சண்முகமும் அந்த முயற்சியை எடுத்தார். அந்த முயற்சி தோல்வி அடைந்ததால இன்னைக்கு வேற மாதிரி பேசுறார். இப்ப கிட்டத்தட்ட இனி சேர்த்துக்க மாட்டாங்கன்றத புரிஞ்சுக்கலாமா? பழனிசாமி அவங்களோட நிலைப்பாடு நமக்கு தெரிஞ்சிருச்சா, அப்படிதான் புரிஞ்சுக்கிறதா? இல்ல, நம்ம பல பதிவுகளில் பேசியிருக்கோம். நான் கொஞ்சம் அழுத்தமாகவே சொன்னேன், ஒருபோதும் பாஜகவோடு ஒட்டுமில்லை, உறவுமில்லை. இனி எந்த காலத்திலும் எந்த தேர்தலிலும் பாஜகவோடு நாங்கள் உடன்பாடு கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறத உறுதியோடு இருந்தார்ல, அந்த உறுதிப்பாடு தேர்தல் நெருங்க தளர்ந்து இந்த நிலைப்பாட்டுக்கு வருகிறாங்கிறத பார்க்கணும். ஆனா அவருடைய செயல்பாடுகள் இருக்குல்ல, மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய செயல்பாடுகள் என்பது அவர் நிச்சயமா ஒரு உறுதிப்பாட்டோடு போறான் இருக்கு. மரியாதைக்குரிய திரு சி.வி. சண்முகர்கள் அவர் தான் சொன்னாரு, இவங்க சின்னம்மா இல்ல, எங்க அம்மாங்க, எங்க அம்மா இவங்க தான் கட்சியும் ஆட்சியும் நடத்தணும்னு சொன்னார். இதே சி.வி. சண்முகம் தான் சொன்னார். ஆக அரசியலில் கருத்து மாறுபாடுகள், மனமாச்சரியங்கள் உருவாகிற பொழுது இது போன்ற பேச்சு சகஜம். நாளை எல்லோரும் ஒருங்கிணைந்தா நாங்கள் எல்லாம் உடன்படவா சகோதரர்கள்னு கை குலுக்குவாங்க. இல்ல, அந்த இடத்துலதான் திரு துரைக்கர்ணா ஒரு முக்கியமான இடம்ன்றது. பன்னீர்செல்வம் அவர்கள்ட்ட போய் கேட்கிறாங்க, சி.வி. சண்முகம் இப்படி பேசுறாரே அப்படின்னப்ப அவர் சொல்றது, முதல்ல யாரு நாங்க இது அவங்க வீட்டு வாசப்படியில் போய் நின்று நாங்க இணைகிறோன்னு கேட்டோமா அப்படின்னு. வைகை செல்வன் அவர்கள் அப்படி பேசுறாரு, அவர் வரவேற்று தான் பேசியிருந்தார், அதுக்கு சொல்ற அவருக்கு எதுவும் பொறுப்பு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு. கிட்டத்தட்ட தினகரன் அவர்களும் பன்னீர்செல்வம் அவர்களும் இனி ஒன்றிணைப்பு சாத்தியம் இல்லைன்ற இடத்துக்கு நகர்ந்த மாதிரி தானே தெரியுது. அதனால தானே அவங்க விஜயை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. இல்ல, அதுதான் இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிதவாதிகள்லாம் ஒன்னொன்னா ஒரு சேர்றாங்க. அரசியல் தீவிரவாதிகளிடமிருந்து அதிமுகவை கைப்பற்ற வேண்டும் என்கிற அந்த முயற்சியில் இப்ப மிதவாதிகள்லாம் ஒருத்தரா வர்றாங்க. இன்னும் பலர் வருவார்கள் நிச்சயமா.
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைந்தால் மட்டுமே, ஒன்றிணைந்த வலிமை மிக்க அதிமுக தான் திராவிட முன்னேற்ற கழக அணியை தேர்தலில் வீழ்த்த முடியும் வர்ற ஒவ்வொருத்தரையும் நீங்க யாரு, நீங்க கதை உடைச்சீங்க, நீங்க துரோகம் பண்ணீங்க, கோர்ட்டுக்கு போனீங்க, நடந்தவையாக இருக்கு. விரைவில் அதிமுக உருவாக போகுது. மிதவாதிகள் அதிமுகவா? இல்ல இல்ல இல்ல, வேறு மாதிரி எல்லாம் போகும். நிறைய மாறுதல்கள் வரும். இப்ப தாவேகா சொல்றாரு டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு, அவர் தலைமையில கூட ஒரு அணி உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல விஜய் தலைமையில ஒரு அணி, அவர் ஆட்சி அதிகாரத்தில் பங்குனாரு. 2026 ஆட்சிக்கு எதிரான மக்களின் மனநிலை இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக பல்வேறு அமைப்புகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், பல்வேறு விதமான அதிருப்தி பொதுமக்கள் மத்தியில் இருக்கு. ஆக இந்த அதிருப்தியை சரியாக பயன்படுத்தி முறையாக களமாடி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அதிமுக பாஜக அணி சரியான முன்னெடுப்பை எடுக்காவிட்டால், நாம சொல்றோம்ல தேர்ட் ஃப்ரண்ட், அது இரண்டாவது அணியாக மாறி திரு எடப்பாடி பாஜக அணி தேர்ட் ஃப்ரண்டா போயிருங்கிற அதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. நாள் பொறுக்க பாருங்க, ஒவ்வொரு நாளும் காட்சிகள் மாறும். மாற பன்னீர்செல்வம் அவர்கள்ட்ட அவர் பேட்டியை கூர்ந்து கவனிக்கிறப்ப, நேற்று அவர் பேட்டியில இதுவரைக்கும் எனக்கு எந்த நிபந்தனையும் இல்லை அப்படின்னு சொன்னவர், நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் வேட்பாளராக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்ன தினகரனை வரவேற்கிறார். கிட்டத்தட்ட அவரு அந்த இடத்துக்கு வந்துட்டாரா? இனி நாங்க இபிஎஸ் ஏத்துக்கிட்டு வரமாட்டோன்ற முடிவுக்கு வந்துட்டாரா? அரசியல் போரில் துரோகிகளை வீழ்த்துவதற்கு எந்த ஆயுதத்தையும் எடுக்க தயார் என்கிற நிலைப்பாட்டுக்கு இவர்கள்லாம் வந்து விட்டார்களோ அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அதான் அப்படிதான். நிச்சயமா தொடர்ந்து புறக்கணிக்கிறார். பல்வேறு காலகட்டங்கள் நம்ம பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம். அவர் முதலமைச்சர் என்கிற பொறுப்பை ஏற்ற தொடக்க நாள் முதல் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கைப்பற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தோடும் உணர்வோடும் திரு எடப்பாடி பழனிசாமி பயணித்தார். அதை இப்போ ஒரு சரியான காலகட்டத்தில் அந்த நிலைப்பாட்டிலிருந்து அவரை திருத்துவதற்கு அல்லது அவர் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கான்னு பாக்குறாங்க. இல்லை என்றால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கம் தான் இவர்களுக்கும், டிவிகேவுக்கும் அந்த நோக்கம் இருக்கு. அவர் வீழ்த்துவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கு என்று வருகிற பொழுது அங்கே இணைந்து பயணிக்க கூட வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்கிறேன். ரவீந்திரன் துரைசாமி, இப்போ தினகரன் அவர்கள் பேச்சு, அவர் வெளிப்படையாகவே விஜய் பற்றி பேசுறார். 4 முனை போட்டி, சீமான் தலைமையில் அணி, இப்படிலாம் பேச்சுகள் வர ஆரம்பிக்குது. பன்னீர்செல்வம் அவர்கள் 2 விஷயம் சொல்றார். அதாவது கூடுகிற கூட்டம், அவருக்கு செல்வாக்கு இருக்கு அப்படின்றத ஒரு அரசியல் தலைவரே ஒத்துக்கிற இடம்ன்றது நுண்ணிப்பா நம்ம கவனிக்கணும். 2வது, தேவையில்லாத கட்டுப்பாடுகள்லாம் போடாதீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட தாவேக்காவை நோக்கி பழனிசாமி அவங்களோட முடிவே தள்ளுதா? அவங்களுக்கு நீங்க போங்கன்ற மாதிரி இருக்கா? டிடிவி முடிவும் ஓபிஎஸ் முடிவும் ரொம்ப தெளிவா வேறுபாடோட இருக்கு. டிஃபரன்ஷியேட் நீங்க இன் பிட்வீன் தி லைன்ஸ் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க எடுத்து பார்த்தா தான் கரெக்டா இருக்கும். நோபடி இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட் இன் பொலிட்டிக்ஸ். நானும் ஓபிஎஸும் ஒன்னா முடிவெடுப்போங்கிற கருத்தை ஆரம்பத்தில் டிடிவி சொன்னாரு. அப்புறம் எங்க முடிவு எங்களுக்கு, அவர் முடிவு வந்து நாங்கள் யாரையும் கட்டுப்படுத்த முடியாதுங்கிறத அவர் ரியலைஸ் பண்ணிட்டாரு. காரணம், இந்த களத்துக்குள்ள திராவிட இயக்கத்துக்கே பெரிய பாதிப்பு வந்திருக்கு. இது பெரியார் மண் அல்ல, பெரியாரே மண்ணுன்னு திராவிட இயக்கத்துக்கு எதிராக பலரும் போர்க்கொடி தூக்கி ஸ்டாலினுக்கும் அந்த நாம் தமிழருக்கும் தான் போட்டிங்கிற அளவுக்கு ஈரோடு கிழக்கு களமே அமைஞ்ச ஒரு சூழ்நிலையில ஓபிஎஸ் போன்றவங்க வந்து திராவிட இயக்கத்தை காப்பாற்றணும், பராசக்தி வசனத்தை அவங்க தந்தை படித்து திராவிட இயக்க கருத்தில் திளைத்தவருங்கிறதெல்லாம் அவர் சட்டசபையிலே ஓபிஎஸ் ஐயா அவர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த 2 பேருக்கு இடையில உள்ள இந்த நிலைப்பாட்டில் ஓபிஎஸ் அவர்கள் வந்து தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை 3 முறை சந்திச்சிட்டாரு. ஒரு முறை ஒரு மணிக்கணக்கில் சந்திச்சு அவர் உரையாடி இருக்கிறாங்க. ஒரு கேதம் கேட்க போன்ற நிகழ்ச்சியை தாண்டி ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியாக ஒரு நியர்லி 1 hour அவங்க 2 பேரும் சந்திச்சு பார்த்துருக்காங்க. 1-to-1 கூட அவங்க பேசியிருக்கிறாங்க. ஸோ இதை நாம திராவிட இயக்கத்துக்கான ஒரு பலப்படுத்த வேண்டியங்கிற உணர்வுல தான் ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு அதிமுக தொண்டர்களே ஒரு 5-6% கலைஞரை ஏற்றுக்கொள்ளாதவங்க மு.க. ஸ்டாலினை ஏற்றுக்கிட்டு பயணிச்சிருக்காங்கிறதா. அந்த 40-20 ஆனதுல மீதி 20 எங்க போச்சுன்னா, நம்ம அந்த கணக்கு பார்த்தோம்னா சீமான் கிட்ட 7, இந்துத்துவாவில் கொஞ்சம், திராவிட இயக்கம்னு பெரியார் மண்ணுன்னு கொஞ்சம் பேர் அங்கேயும் போயிருக்காங்க. நீங்க சொல்றது வந்து பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து திமுக தான், திமுக ஆப்ஷன் தான். அவரு சும்மா விஜயை பத்தி பேசுறாரே தவிர அவருக்கு திமுகவுக்கு தான் விஜயை பற்றி பேசும்போது அந்த இதுல முதலமைச்சரை பற்றி மாநாட்டில் அந்த மதுரை மாநாட்டில் பேசினது தவறுங்கிறத சாப்பிட்டா சொல்லியிருந்தார். சில கடுமையான வார்த்தைகளை தவிர்த்திருக்குன்னு சொல்லியிருந்தார். இப்ப கூட்டம் வருதுன்னு நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனா
தேர்தல் வாக்கு பதிப்புக்கு பிறகுதான் விஜய்க்கு செல்வாக்கு என்ன தெரியுங்கிறத நாம சொல்லக்கூடிய அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்ட் பலன் நிரூபிக்காதவர் விஜய். இது ஏட்டு சுரக்கா, இது பிம்பப்படுத்துதல். நிஜங்கிறது 26 மே மாதம் ரிசல்ட்ல தான் தெரியுங்கிற கருத்தையும் எண்ணி பார்த்தாதான், பொட்டியை திறந்தாதான் தெரியும். ஆமா, அந்த கருத்தை டிடிவி பதிவு பண்ணல. ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இருக்கு. நான் தரவுகளின் அடிப்படையிலும் தலைவர்கள் என்ன சொல்றாங்கிறதையும் பார்த்து இன்புட் இந்த லைன்ஸ் தான் என்னோட கருத்து. நீங்க சொல்வது பன்னீர்செல்வம் அவர்களோட ஆப்ஷன் திமுக, தினகரன் அவர்களோட ஆப்ஷன் தாவேகா, இப்படிதான் இருக்கா? தாவேகா ஆப்ஷனா தினகரன் ஓபன் பண்ணிட்டாரு. அதுல விஜயகாந்துக்கு மாதிரி இணையானவர், அதையும் தாண்டிங்கிற வார்த்தையும் தினகரன் பேசியிருக்காருன்னு சொல்லும் போது நம்ம அதை மறுத்து பேச. அப்போ இந்த ஒன்றிணைதலுக்கெல்லாம் இனி வாய்ப்பு கிடையாது. ஒன்றிணைதல் அதெல்லாம் இப்ப செங்கோட்டையன் அவர்கள் பன்னீர்செல்வம் ஒன்றிணைதலுக்கு அந்த ஜெனரல் செக்ரட்டரி தேர்வு செல்லாதுன்னு தேர்தல் ஆணையம் சொன்னார்னா ஒன்றிணையும். அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் ஓபிஎஸ்க்கு. ஒன்றிணைதுங்கிற அந்த ஜெனரல் செக்ரட்டரி தேர்வு செல்லாதுன்னு அது வாய்ப்பு கம்மி. தேர்தல் ஆணையத்தெல்லாம் நம்பி அரசியல் வாய்ப்பு கம்மிங்கிறத சொல்றேன். அதை நான் சொல்றேன், வாய்ப்பு கம்மி. ஸ்டே இல்லாமலே எடப்பாடி ரெட்டலை கொடுத்துட்டு இருக்காரு. அவர்தான் அதிமுக. இன்னொரு கேள்வி, பலகீனப்படும். அதிமுக அவர்தான். இன்னொரு கேள்வி ரவீந்திரன் துரைசாமி, இப்போ இவங்க எங்க போனாலும் பரவாயில்லைன்ற இடத்துக்கு பழனிசாமி அவங்க வந்துட்டாங்களா? ஏன்னா துரைக்கண்ணன் அவர்கள் சொன்ன இடம் இந்த 6 பேர்ல ஒருவர் தான் CV சண்முகம் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா அவர் கேட்கிறார், நீங்க யாருங்க ஒன்றிணை, அந்த நீங்கள் யாருன்னு அவர் யார சொல்றாருன்னு தெரியல. ரெண்டாவது பாஜகவை தான் சொல்றாரு. பாஜக சொல்றதுக்கு அரசியல் ரீதியா அது நமக்கு ஆளுங்கட்சி பவர்ஃபுல்லா இருக்காங்க, நம்மகிட்ட என்ன இருக்கு, ஒரு எம்பி கூட இல்ல, ஜஸ்ட் ராஜ்யசபா மெம்பர், நமக்கு அது பலகீனங்கிறதுனால பாஜக சொல்லல. நாளைக்கு சொல்லலாம். இன்னைக்கு அது சொல்றது பாஜகவை தான் மீன் பண்றாரு. குறுக்கிட விரும்புறீங்க? ஆமா ஆமா, அதாவது இந்த அதிமுக உரிமை மீட்பு குழுவினுடைய பிரதான ஆலோசகர் திரு பண்டுட்டியார் அவர்கள் கடந்த ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்பு ஒரு செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருந்தார் ஒரு கருத்து, ஒரு ஊடகத்துல டிவிகே விஜயனுடைய தாக்கம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. அந்த நிலைப்பாடு என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் திரு ஓபிஎஸ் ஆதரவு நிலையில் பயணிக்கிற 90% பேருக்கு இருக்கு. அவங்க தாவேகாவை தான். ஆமா ஆமா ஆமா, திமுக இல்ல. நான் வெளிப்படையாகவே சொல்றேன், பல பேர் நம்மை முதுகில் குத்திய திரு எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் புகற்ற வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த களமாடுகிற டிவிக்கு போறதில்ல, தப்பு இல்லைங்கிறதுக்கு பார்வை எப்படி வேணாலும் மாறலாம் அரசியல். ஆனால் ஒருபோதும் திமுக ஆதரவு நிலையை திரு ஓபிஎஸ் எடுக்க மாட்டார் 100%. மரியாதைக்குரிய ரவீந்திரன் துரைசாமி சில தரவுகளின் அடிப்படையில் சொல்றாரு. நான் வாய்ப்பே இல்லை. கருத்துன்றது மட்டும் இல்லாம தனிப்பட்டு உரையாடுறாரு அவரோட. பொலிட்டிக்ஸ் ஆர்ட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். ஒரு நல்ல இடம் கலைஞர் அன்பழகன் மாதிரி ஸ்டாலின் ஓபிஎஸ்னா திராவிட இயக்கம் தான். திமுக எதிர்ப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஓட்டர்ஸே திமுக போட்டாச்சே, ஓட்டர்ஸே டிஎம்கேக்கு போட்டாச்சே. 40% போட்ட ஓட்டுல ஸ்டாலினுக்கு 7% திராவிட இயக்கம் போட்டுட்டாப்ல. திராவிட இயக்கத்துக்கு பெரியார் மண்ணில் பெரிய ஆபத்து வருது. அந்த ஆபத்தை காப்பாத்துறதுக்கு ஸ்டாலின் கருத்தை பலப்படுத்தணும்னு சொல்லி அவர் சேர பாப்போம் என்ன சொல்றாரு. அக்னீஸ்வரன் கிட்டத்தட்ட ஒரு வாக்குகள் கூட சிதறக்கூடாது, திமுகவுக்கு எதிரான வாக்குகள் ஒன்னு கூட சிதறக்கூடாது, சிந்தாம சிதறாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் பாஜகவுடைய கூட்டணி வைக்கப்பட்டது. ஆனா நேற்று CV சண்முகம் அவர்கள் பேசியது, பழனிசாமி அவர்களோட நிலைப்பாடெல்லாம் ஓபிஎஸ் தினகரன் எல்லாம் தாவேகாவோ அல்லது திமுகவோ தள்ளுதா, அவங்கள நகர்த்துதா? இபிஎஸ் அவங்களோட நிலைப்பாடே. அதாவது அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள்தான் 3 முறை முதலமைச்சராக்கிய அதிமுக என்கிற ஒரு மாபெரும் இயக்கத்தில் முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய பன்னீர்செல்வம் அவர்களை கொண்டு போய் திமுக கிட்ட தள்ளுகிற வேலையை அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் அவருடைய இப்ப பேசின பேச்சிலிருந்தே நீங்க தெரிஞ்சுக்கங்க. அவர் முன்னாள் முதலமைச்சர் இருக்கட்டும், ரவீந்திரன் துரைசாமி போய் தள்ள முடியுமா? ஆனா இவர் ஒப்பிட பாருங்களேன் என்ன சொன்னாரு. அங்க அவர் தள்ளுறது கலைஞர் அவர்கள் வெளியேற்றிட்டீங்களேன்றதானே கேள்வி. இப்பதான் சார் ஆரம்பிச்சிருக்க சார், 2 நிமிஷமாவது விடுங்க. பேசுங்க. இப்ப கலைஞர் அவர்களும் முன்னாள் அமைச்சர் கல்வித்துறை அமைச்சர் ஐயா பேராசிரியர் அன்பழகன் அவர்களும் இருந்ததை போல ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களும் திரு ஓபிஎஸ் அவர்களும் இருப்பதில் என்ன தவறு என்று நியாயப்படுத்துகிறார். ஆனா திரு ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்காதீங்க, நடிகர் விஜய் அவர்களுக்கு கட்டுப்பாடெல்லாம் விதிக்காதீங்க அப்படிங்கிறாரு.
ஆனால் அரசாங்கத்துக்கு நல்லா தெரியும், அந்த நாகப்பட்டினத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் அரசாங்கத்திட்ட இல்ல நடிகர் விஜய் வராரு, அந்த மின்கம்பங்கள்ல இளைஞர்கள் எல்லாம் ஏறிவாங்க, அதை மின்சாரத்தை துண்டிங்கன்னு சொல்லி மனு கொடுத்ததும் தாவேகா. பாயிண்ட் என்னன்னா, என்ன சார் இல்ல அக்னீஸ்வரன், இப்ப அவங்க தாவேகாவா திமுகவான்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதிமுக இல்லையா? அதான் இப்ப உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி அதானே. இபிஎஸ் அவங்களோட நிலைப்பாடு இவங்க ரெண்டு பேரும் வேண்டான்ற முடிவுக்கு வந்தாச்சான்னு கேக்குறேன். நீங்க அரசியல்ல யாரு துரோகி யாரு விரோதி, யார் சார் புதுசா ஒரு விளக்கம் ஒண்ணு கொடுத்தாரு துரை கருணாஸ் சார், மிதவாதி தீவிரவாதி அப்படின்லாம் சொன்னார். அரசியல்ல அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சரி, பெரும்பான்மை இருந்தால் நீங்கள் அரசியலில் ஜொலிக்கலாம், பெரும்பான்மை இல்லை என்றால் கட்சி நிர்வாகம் கொடி நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் தேர்தல் ஆணையத்தினுடைய படிக்கட்டுகள் இவ்வளவையும் தாண்டி தான் ஒரு பொது இடத்துல நீங்க பயணிக்க முடியும். அதிமுக இதுல இருக்கு சார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுதான் அண்ணா திமுகவின் முடிவு என்கிற நிலைமைக்கு ஏறத்தாழ 100 விழுக்காடு வந்துருச்சு. அதனாலதான் திரும்ப திரும்ப இல்ல அக்னீஸ்வரன், அந்த நிலைப்பாடு கருதி தான் இவங்க அடுத்த ஆப்ஷனுக்கு போயாச்சான்னு கேக்குறேன். நான் கேக்குறேன், இந்த 4 மாதம் ஏன் விட்டுட்டீங்கன்னு கேக்குறேன். இந்த ஆப்ஷன் ஏற்கனவே வந்துருச்சுல. நீங்க 2024 அவங்களோட தானே கூட்டணியில இருந்தீங்க. அப்ப கூட்டணியில இருந்ததற்கு பிறகு 4 மாதம் கழிச்சா இந்த முடிவு எடுக்கிறீங்க? இல்ல சார், எடுக்கிறது காலம். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் முதலமைச்சர் வேட்பாளரை யார் முடிவு செய்ய முடியும்? யாருமே முடிவு செய்ய முடியாதுங்க. இது என்னங்க அரசியல் பிதற்றலாக இருக்கிறது. குழப்பம் என்பது வேற, வேண்டுமென்றுக்கே ஒரு தேரை இப்படி புரிஞ்சுங்க, தள்ளி விடுவது என்பது வேற, கவிழ்ப்பது வேற. அக்னீஸ்வரன், இப்போ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் குறித்தெல்லாம் அவங்க டிஸ்பியூட்டே பண்ணல. நான் எந்த நிபந்தனையும் இல்லாம சேர்ந்துகிறேன் தான் முதல்ல நிலைப்பாடு. யாருடன் என்ற கேள்வி இருக்குல்ல. முதலமைச்சரை போய் பார்த்தார்ல, இன்னைக்கு தாவேகாவுக்கு கட்டுப்பாடு போடாதீங்கன்றார்ல. இல்ல சார், ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல நாங்க இங்க அப்ப எல்லா இடத்துலயும் உங்களுடைய அந்த இத இல்ல அக்னீஸ்வரன், அவர் பன்னீர்செல்வம் எந்த நிபந்தனையும் இல்லைன்னு சொன்ன பிறகும் நீங்க துரோகின்னு சொன்ன பிறகுதானே அவர் போறாரு. சார் நீங்க அரசியல்வாதி இன்று வரையிலும் திமுகவுக்கு எதிராக அவருடைய அறிக்கை வந்துட்டே இருக்கு. அறிக்கைகள் வருகிறது, அறிக்கைகள் வருகிறது சார். அங்கதான் இங்க தப்பே பண்றாங்க. அறிக்கைகள்லாம் வருது, செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? காலையில் முதலமைச்சர் நடைபயணத்தின் போது ஒரு சந்திப்பு, அன்று மாலையே மறுபடியும் அப்ப இதெல்லாம் அறிக்கையில வரல. நான் என்ன கேக்குறேன்னா, இந்த சந்திப்புக்கு முன்பு நீங்க சேர்க்கலான்னு முடிவுல இருந்தீங்க, இந்த சந்திப்புனால வேண்டான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இல்ல இல்ல இல்ல, இவங்களுடைய ஒற்றை நோக்கம், அதாவது ஒரு காலையில ஒரு மான் வெளியே வருதுன்னா என்ன நினைக்கும்? அப்பா நம்ம எந்த சிங்கத்திட்டையும் மாட்டிக்கிட கூடாதுப்பா நினைக்கும். ஒரு சிங்கம் என்ன நினைக்கும்? குகை விட்டு புறப்பட வரும்போது என்ன நினைக்கும்? அப்பா இன்னைக்கு ஏதாவது சிக்குமாப்பா. அப்படித்தான் இன்றைக்கு தமிழ்நாடு மட்டும் இந்திய அரசியல் அப்படித்தான் இருக்கு. விஜய் தான் தன்னை சிங்கம்னு சொன்னார், சனிக்கிழமை வேட்டையாட வரேன்னு. இப்ப அந்த சிங்கத்திடம் இவங்க போறாங்களா? அந்த சிங்கம் ஏத்துக்கிறதா இல்லையான்றது வேற, அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஆனால் நான் இப்படி கேட்கிறேன், இத்தனை முறை முதலமைச்சர், இவ்வளவு நாடாளுமன்ற ஒரு கட்சி இல்ல, இப்ப இது சொல்லுங்க, யார் சிங்கம் யார் மான் அது மக்களுக்கு தெரியும். மீண்டும் என்ன பண்றீங்கன்னா எல்லா கதவுகளையும் திறந்து வச்சுட்டு, ஆனா அதிமுகவுல இவர் முதலமைச்சர் வேட்பாளரை இருக்க கூடாதுன்னா நீங்கள் அரசியல் அப்படியே தடுமாறீங்கன்னு அர்த்தம். இப்ப கூட்டணி, அதாவது திமுகவுக்கு எதிரான வாக்குகள் எல்லாம் ஒண்ணு சேர்க்கணும், ஒரு ஓட்டு கூட சேதாரம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிதான் ஒரு மெகா கூட்டணி விஷயம்லாம் நடந்தது. ஆனா சமீபத்திய அரசியல் காட்சிகள்ன்றது டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க போல் இருக்கிறது அப்படின்ற ஒரு பார்வை. இது இபிஎஸ் அவர்கள் அந்த நிலைப்பாடு எடுத்து புஷ் பண்ணி வெளியில தள்ளுறாங்களா, இல்ல அவங்களே முடிவு எடுத்துட்டாங்களா? ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்றாங்க முடிவு எடுத்தாச்சு, எங்க பலன் இருக்கோ அங்க போகணுன்ற முடிவுன்னு. இதை எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? 2 விஷயம் சொல்லி ஆகணும், மிக முக்கியமான விஷயத்தையும் சொல்லி ஆகணும். சிவி சண்முகம் பேசுறது பாஜகவை நோக்கியான்னு யாரும் கேள்வி கேட்டாங்க. பாஜகவை நோக்கின்னு ரவீந்திரன் துரைசாமி இல்லை, நயினார் நாகேந்திரன் இன்று மாலை சிவி சண்முகம் வீட்டுக்கு போயிருக்காரு. திருச்சிக்கு போகிற வழியில் அவர் தம்பியை பார்த்தேன்னார். என்ன பேசினாங்கன்னு தெரியாது, அது நாம கற்பனையில் ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் சந்தித்திருக்கிறார், படமும் வந்திருக்கிறது. மற்ற சந்திப்புன்னு செய்தி வரும். நேற்று முந்தானத்தை டிடிவி தினகர் யாரை சந்திச்சான்னு சொன்னேன், அது உண்மை அல்லங்கிறத படமே கிடையாது, அது மறுக்கப்பட்டது. நான் அது போக விரும்பல. சரி, யாரை சொல்றாரு சிவி சண்முகம்? சிவி சண்முகம் செங்கோட்டையனை தான் மறைமுகமாக சொல்றாரு. இஸ் வெரி கிளியர். அவங்க அது ஒரு பக்கம். ரெண்டாவது,
ஓபிஎஸ் வந்து திமுகவை எதிர்த்திருக்கிறார் என்று சொன்னார். என்னுடைய நண்பர், அன்புக்குரிய நண்பர் துரைக்கண்ணா சொன்னார். திருச்சியில் ஒரு மாநாடு நடத்தினார் பன்னீர்செல்வம். அதில் ஒரு வார்த்தை கூட திமுக அரசாங்கத்தை எதிர்த்து நடத்தலை. அவர் நடத்திய ஒரே ஒரு மாநாடு முழுக்க முழுக்க இபிஎஸ் புராணம் தான், அர்ச்சனை தான். அங்கே திமுக பற்றி ஃபோக்கஸ். அப்போவே திமுக எதிரான மனநிலைக்கு வந்துடுச்சு, ஆன்டி இன்கம்பன்சி வந்துடுச்சுலாம் நாமெல்லாம் விவாதத்தை பண்ணிட்டோம். இது ரெண்டு விஷயம். இல்ல அந்த இடத்துல ஒரே அந்த மாநாடு ஒருங்கிணைக்க வேண்டும் கட்சி. அதுதான் நோக்கம். அதுதான் திமுகல போய் உங்களுக்கு தெரியாதல்ல ஓபிஎஸ் ஓட நிலைப்பாடு தானே. இல்ல பாக்கி மாநாடல்ல பொதுக்கூட்டம் இல்ல பாக்கி அந்த இடத்துல இப்ப திமுகவிடம் இருந்து மதிமுக பிரிஞ்ச பிறகு அந்த முதல் கட்ட மதிமுக கூட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க திமுக விமர்சிச்சிருப்பாங்க. முன்பு சொன்னது இப்ப திருச்சியில மாநாடு ஓபிஎஸ் அவர்கள் வந்து போட்டாங்க, திமுகவை விமர்சிக்கல அப்படின்னு. துரைக்கண்ணா சொல்வது இப்ப திமுகவிலிருந்து மதிமுக பிரிஞ்சு வருது, ஒரு கட்சியிலிருந்து பிரிஞ்சு வந்தா தாய் கழகத்திற்கும் அவங்களுக்குமான மோதலை தானே அதிகமா பேசுவாங்க. நீங்க அதை வச்சுட்டு அவரு திமுக சாஃப்டா இருந்தாருன்னு எப்படி சொல்ல முடியும்? ஓபிஎஸ் அண்ணா திமுக வெளியில வந்துட்டாரா? தனி கட்சி தொடங்கினாரா? மறுமலர்ச்சி திமுகவிலிருந்து அதாவது வைகோ திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டது மறுமலர்ச்சி திமுக என்ற ஒரு கட்சியை தொடங்கினார். ஓபிஎஸ் அப்படி பண்ணாரா? அதுதானே ஹார்டு இல்லை. நீங்க அமித்ஷா கிட்ட சில தினங்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி பேசிய போது என்னன்னு எனக்கு சில சோர்ஸ் மூலம் கிடைச்ச தகவல் என்னன்னா, நம்பர் 1, he is not against கூட்டணியில மற்ற கட்சிகளை சேர்ப்பது. ஏன்னா அமமுக தனி அவுட்ஃபிட், தனி கட்சி தொடங்கிட்டார். ஓகே, நீங்க அக்காமடேட் பண்ணிக்கோங்க என்டிஏல. சரி, நாங்க சேர்க்க மாட்டோங்க அண்ணா திமுகல. நாங்க ஓபிஎஸ்சி அண்ணா திமுகல சேர்க்க மாட்டாங்க. சசிகலாவா இருந்தா அவங்க வந்து எங்களுக்கு பிரச்சாரம் பண்ண சொல்லுங்க, யாரும் வேணாம்னா. இதைத்தான் எடப்பாடி கிளியரா சொல்லியிருக்காரு. கட்சியில சேர்த்துக்க மாட்டோம், கட்சிக்கு விரோதமா செயல்பட்ட அவர் சொன்னதாக எனக்கு கிடைச்ச தகவல். இல்ல சார், ஓகே, ஒரு 10 செகண்ட். திரு ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சி தொடங்கல. ஏன்னா அண்ணா திமுகவே எங்க கட்சி. அது அந்த உரிமை மீட்பு, தொண்டர்கள் உரிமை மீட்புங்கிற அந்த இயக்கம் இருக்குல்ல, இது ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்தவர்கள் இருக்கிற ஒரு அமைப்பு. அதனாலதான் தங்களுடைய உரிமையை மீட்பதற்கான போராட்ட களத்தில் இருக்காங்க. தனி கட்சி ஒருபோதும் பாக்கி நீங்க வந்து இப்ப அவங்க என்டிஏவிலேயே இருக்கலாம்னா, தினகரன் வந்து ஒரு காலம் அவர் அதிமுகவுல இணையறேன்னே சொல்லல. அவருன்னா அமமுக அதிமுகவை கைப்பற்றுவேன், அது முன்னாடி நிலைப்பாடு சார். அதுக்கு பிறகு என்ன சொன்னாங்க, என்டிஏவில தானே இருக்கிறோங்கன்னு. என்டிஏவிலேயே அகாமடேட் பண்ணலையே. என்டிஏவிலேயே அகாமடேட் பண்ணாங்க. அவரை வந்து என்டிஏவே அகாமடேட் பண்றாங்க இல்லையாங்கிறது இல்ல, இவர் தான் வெளியில வந்தார். இல்ல சார், அவர் நீங்க பல பேட்டிகளை பாருங்க, எந்த இடத்துலயாவது தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்து இவர் நீக்கப்படுகிறார், விலக்கப்படுகிறார் வந்திருக்கா? கண்டிப்பா கிடையாது. இல்ல சார், பாக்கி வெளிப்படையா வரல. சூழல்கள் அதை தான் நம்ம சொல்றோம், நிலைப்பாடுகள்னால தானே அவர் வெளில வர்றார். சார் முதல்ல என்ன சார் சொன்னார், அதிமுக என்டிஏக்குள்ள வந்தப்ப தினகரன் அவர்கள் பேட்டியை பார்த்தீங்கன்னா, அம்மா தொண்டர்கள் அனைவரும் ஓரணியில் எல்லாரும் சேரணும், நம்ம வந்து பகையாளியை வீழ்த்தணும், நம்ம பங்காளி சண்டையை அப்புறமா பார்த்துக்கலான்னு தானே சொன்னாரு. இப்ப வெளியேறியதற்கு காரணம் யாரு? வெளியேறதுக்கு காரணம் யாரு? டிடிவி தினகரன். எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கினா, அதை முன்னிறுத்தினா நான் இருக்க மாட்டேன் வெளியே போனது யாரு? அவரு. ரெண்டாவது நீங்க கடைசி காட்சியை சொல்றீங்க. அண்ணன் துரைக்கண்ணாவுடைய கருத்துல ஒரு சின்ன முரண்பாடு. அவர் சொல்றார், இன்னமும் அண்ணா திமுக தானே ஓபிஎஸ் ஏற்கிற கட்சிக்குள்ளேயே இருந்து ஓபிஎஸ் அண்ணா திமுகவாக இருந்தால் அண்ணா திமுக கட்சியை ஏன் தாக்க வேண்டும், விமர்சிக்க வேண்டும் அப்படிங்கிற பார்வை இருக்கு. இல்ல, யாரும் அதிமுக விமர்சிக்கவே இல்ல, விமர்சிக்கல, இபிஎஸ் அவர்கள் தானே விமர்சிக்கிறாங்க. அவருடைய பாயிண்ட் என்னன்னா, நம்ம அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. யார புஷ் பண்ணாங்கன்ற ஒரு கேள்வி. இப்ப உங்கள் பார்வையில இந்த ஒன்றிணைப்பு இனி நடக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல அவங்க தாவேகாவா திமுகவா? சாத்தியமே கிடையாது. தாவேகா தான். தாவேகா போறாங்களா, அது அவங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் தாவேகா போவதற்கான அறிகுறிகள் தான் டிடிவி தினகரோட பேச்சு தெரிகிறது. ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னுடைய பார்வை, முதல்ல கதவை தட்டியிருக்கார் திமுக கதவை, அவங்க அக்காமடேட் பண்ண, இது என்னோட பார்வை, நான் அதிகாரபூர்வமாக சொல்ல. ஒருவேளை அவர்களை ஏற்பது குறித்து எந்த தகவலும் இண்டிகேட் பண்ணாமல், மறைமுகமாக கூட உணர்த்தாமல் இருந்ததுனால ஒருவேளை தாவாக்கிய நிலை பெட்டரா இருக்கும்னு நினைக்கலாம். இதெல்லாம் அரசியல் சகஜம், நான் இது ஒரு குறையா சொல்லலை, இது என்னோட பார்வை. ஏன்னா அவங்க அணுகுமுறை அப்படி இருந்திருக்கிறதுக்காக ரெண்டு ஆப்ஷனும் அவர் ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. இருக்கலாம், அதெல்லாம் அரசியல், இதெல்லாம் சான்சஸ் தானே சார். திரு ஓபிஎஸ் திமுக கதவை தட்டவில்லை என்பது என்னோட பார்வை. ஒருபோதும் அந்த செயலில் அவர் ஈடுபடல. ஒரு மனிதாபிமான ரீதியில செயல் அந்த சந்திப்பு தான். இப்ப ரவீந்திரன் துரைசாமி இப்ப இதையெல்லாம் தாண்டி
இப்ப பாக்கி அவர்கள் சொன்னதுல இந்த ஒருங்கிணைப்புன்றது இனி வாய்ப்பு இல்லையா? அப்படிதான் நீங்களும் நினைக்கிறீங்களா? இனி இவங்க எல்லாம் என்டிஏக்குள்ள அகாமடேட் ஆவாங்க, ஓபிஎஸ் நீங்க தனி கட்சி தொடங்குங்க, அமமுக என்டிஏ அப்படிலாம் வாய்ப்பு இல்லையா? கிளியர் கட்டா தினகரனுக்கு அரசியல் நகர்வு எடப்பாடி பழனிசாமியை மேலும் பலகீனப்படுத்தணும். 2026 தோல்விக்கு பிறகு அதிமுக அரசியல்ல ஏற்கனவே தாங்கள் கோலோச்சியா வந்த ஒரு நிலையை தான் அடையணுங்கிறத மையமா வச்சு அவருடைய நகர்வுகளை அவர் செய்யறாரு. இனி ஒருங்கிணைப்பு வாய்ப்பு இல்ல. இல்ல அவரே எடப்பாடி சிஎம்னா நாங்க இல்லங்கிறதே ஓப்பனா சொல்லிட்டாரு. அது எடப்பாடி சிஎம்னா தோக்கம், இது ஜாதிவாரி கணக்கெடுப்பு கொடுக்காம 10.5 கொடுத்தாரு, அதனால பல சமூகங்கள் அவருக்கு எதிராக இருக்குது. எல்லாமே அதை எடப்பாடிக்கு நெகட்டிவிட்டி எல்லாமே ரொம்ப தெளிவா ஒவ்வொரு பிரஸ் மீட்லயும் அடிச்சு தள்ளுறாரு. வாய்ப்பு இல்ல. பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் வாய்ப்பு இல்ல இனி ஒருங்கிணைப்பு. பன்னீர்செல்வம் பொறுத்தளவுல அவர் டிஎம்கே ஆப்ஷன் அரசியல் நிரந்தர எதிரிகளும் இல்லை நண்பர்களும் இல்லைன்னு சொல்றதுல அந்த டிஎம்கே ஆப்ஷன் தான் அவருக்கு பிரதான. ஒருவேளை அமித்ஷா அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி மீண்டும் அதுக்கான வாய்ப்பு பாக்கியம்னு சொன்னாருங்க அறிக்கை. அவர் நான் இது உடச்சே பேசுறாங்க. மோடி பிரச்சாரத்துக்கு வந்தாரு, நல்ல தொகுதி ராமநாதபுரம், அங்க வாரணாசி, ராமேஸ்வரம், அந்த ஒரு இந்து கன்சல்டேஷன் வந்தா ஓபிஎஸ்க்கு ஒரு வெற்றி வாய்ப்பு வரலாம். காஸ்ட் கான்ட்ராடிக்ஷன் அங்க உச்சகட்டத்தில் நிற்குது. அனிதா ராதாகிருஷ்ணன், கண்ணப்பன் இவங்கெல்லாம் காஸ்ட் கான்ட்ராடிக்ஷன் அங்க பெரிய அளவுக்கு ஓபிஎஸ்க்கு எதிராக திருப்பிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்து கன்சல்டேஷனுக்கு அங்க ஏற்கனவே அந்த தொகுதி பிஜேபிக்கு ஸ்பேஸ் உள்ள தொகுதி, மோடி நிப்பாருன்னு சொல்லப்பட்ட தொகுதி, அந்த தொகுதியில பிரச்சாரம் பண்ணியிருக்கணுங்க. அவ்வளவு ஸ்பேஸ் இல்லாத நெல்லைக்கு தான் பிரதமர் பிரச்சாரம் பண்ணாரு. பாஜகவே விரும்பல. எங்க வாரணாசியில மோடிக்கு நாமினேஷன் நடக்குது, அங்க டிடிவியும் இல்ல ஓபிஎஸும் இல்ல. அப்ப இபிஎஸ் இந்த அணியில இல்ல. அவரு நான் தான் பிரதமர் முடிவு பண்ணுவேன், பாஜக தமிழ்நாட்டுக்கு கேடு, காங்கிரஸ் கேடுன்னு சீமானுக்கு கருத்தை அவர் வழிமொழிஞ்சிட்டு இருந்தாரு. எஸ், சீமானுக்கு கருத்தை வழிமொழிஞ்சிட்டு இருந்தாரு. அந்த டைம்ல நாமினேஷன் தாக்கல் பண்ண கூப்பிடல. தென் கேரளா, புதுச்சேரி, தமிழ்நாடு 60 எம்பி, ஒரு எம்பி ரவீந்திரநாத் குமார் நினைச்சா மந்திரி ஆக்கியிருக்கலாம், ஆக்கப்படல. இதுக்கெல்லாம் பல காரணங்கள் உண்டு. இந்த காரணங்களை எனக்கு தெரிஞ்சனாலதான் மதிப்புக்குரிய பல ஜாம்பவான்களை மீறி என் கருத்து நீங்க சொல்றது. இப்ப இவங்க எல்லாம் இல்லாமலேயே வெற்றி பெற முடியும்னு பாஜக கருது. இவங்க எல்லாம் இல்லாமயே நம்ம தென் மாவட்டத்தில் ஜெயிக்க முடியும், மொத்தமா ஜெயிக்க முடியும் நினைக்கிறாங்க. கரெக்டா? பாஜக நடவடிக்கையில இதுல இருக்குது. 2026 அவங்களுக்கு ரொம்ப ஒண்ணு முக்கியமான தேர்தல். திமுக வீழ்த்த வேண்டாமா? திமுக வீழ்த்ததுன்னா ஃபாரின் டெலிகேஷனுக்கு கனிமொழி அனுப்பிக்கிட்டு தொங்கல் தாத்தா மாதிரி தம்பித்துறைக்கு ஒரு சீட்டை கொடுப்பாங்களா கெஞ்சி கேட்ட பிறகு? பாக்கி குறுக்கிட வரும் இல்ல, வேற திமுக தான் குறி, அவங்களுக்கு தான் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் பாஜகவினோட குறி. ஆனால் இப்போதல்ல, பீகாரை முடிச்சிட்டு பாருங்க. பீகார் முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? பீகார் தேர்தல் முடிஞ்ச பிறகு அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்க்க முடியுமா? அவர்களுக்கென்று ஒரு அரசியல் வியூகம் உண்டு, பயன்படுத்துவாங்க. இல்ல பாக்கி, இப்ப இந்த இடத்துல பாஜகவுக்கு வியூகம்லாம் சொல்றப்ப ரவீந்திரன் துரைசாமி ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒவ்வொரு அரசியல்வாதியும் தன்னலம் தன் சுயமரியாதையும் தானே பாப்பாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துருவாங்களா என்ன? பாஜக விரும்புது, அதனால நாங்க எல்லாரும் இபிஎஸ் ஏத்துக்கிறோம் வந்துருவாங்க சொல்ல. நீங்க சொல்ற நீங்க வேற, அதாவது கூட்டணிகளை முறிப்பார், எல்லாரும் இழுப்பாங்க பாஜக அப்படி. இல்ல இல்ல, நான் சொல்றது டிடிவி ஓபிஎஸ் இவங்க ரெண்டு பேரும் மையமா வச்சு தான் பேசுறேன் நான். இல்ல, அத பத்தி அவங்க ரூல்ட் அவுட் பண்ணிட்டாங்க சார். எடப்பாடி பழனிசாமி விரும்பவில்லைங்கிறதுனால பிஜேபி அதை விரும்ப, அதை இன்சிஸ்ட் பண்ணாம ஒரு கணக்கு பேசுவோமே, இவர்கள் இல்லாமலேயே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படி கருதுறீங்களா? அதனாலதான் அதிமுக நீங்க தேவையே இல்லைன்ற முடிவுக்கு வந்துட்டாங்களா? எப்படி இந்த வெற்றி கணக்கை எப்படி போடுறாங்க அதிமுகவில்? தமிழ்நாட்டில் 8 மாசத்துக்கு முன்னாடியே பிரச்சாரத்தை தொடங்கிட்டாருன்னு சொல்றீங்க. ஆனா அப்படி தொடங்கியதற்கு பிறகு மக்கள் கூட்டம் பெருந்திரளனா இருக்கிறத எல்லாருமே பார்க்கத்தான் செய்யறாங்க. ஆனா அப்படி போகலைன்னா என்ன சொல்றீங்க? இல்லைங்க, அவர் என்னங்க அரசியல் பண்றாருன்னு சொல்றீங்க. மழை விட்டாலும் தூவானம் விடுவதில்லை அப்படிங்கிறது மாதிரி எல்லா வழக்குகளையும் போட்டாச்சு, 2 பொதுக்குழுவை கூட்டியாச்சு. ஆனால் எதுக்கும் நாங்கள் எதையும் தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டோம், நீதிமன்றத்துக்கும் போவோம். ஆகவே எல்லா பிரச்சனைகளுக்கும் இவர்தான் காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது எங்க போய் முடிய போகுது? ஒரே ஒரு முடிவு தான். துரைக்கருணா சொன்ன மாதிரி இவர்கள் எல்லாம் தாவேகாவுக்கு போயிட்டாங்கன்னா துரைக்கருணா சொல்றார் தாவேகா அணி வலிமை பெற்றுரும் அப்படின்றார். இப்ப தினகரனோ இல்லது ஓபிஎஸ்ஓ அல்லது செங்கோட்டையனோ தாவேகாவுக்கு போனா அந்த அணி பலம் அடையாதா? அப்படி வாய்ப்பு இல்லையா? தாவேகா பலமானால்
அதனால திமுகவுக்கு என்ன இது, அதிமுகவுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையா? அப்போ நீங்க இவ்வளவு நாள் அரசியல் செய்தவர்கள் 2 ஆண்டு கூட நிறைவு பெறாத ஒரு கூட்டணியில் நீங்க போயிருக்கீங்களே. அப்போ உங்கள் நிலைப்பாடு என்ன? நீங்கள் யாரை எதிர்க்கிறீர்கள்? யாரிடம் போய் சேர்றீங்க? சார் நான் என்ன சொல்றேன் சார், துரைக்கண்ணா நீங்க சொல்றது சரி சார். அதிமுக அணி 3வது இடத்துக்கு போகுன்ற அது உங்கள் ஆசையா இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதிமுகவுக்குள்ள இல்ல வர முடியல. அது எங்கள் வெற்றி அப்படின்றீங்களா? அதுதான் அதிமுகவின் வெற்றி, புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு வெற்றி. ஆகவே நீங்க என்ன நினைக்கிறீங்க? 2026 வேண்டாமா சார்? நீங்க இல்ல புரட்சி தலைவர் 26 என்ன நினைக்கிறீங்க? ஒப்பிட முடியாது. நான் ஒப்பிடல கூட இழக்க மாட்டேன் என்று சொன்னவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ஆமா, ஜெயலலிதா தனக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட அத்தனை பேரையும் அரவணைச்சார். அதிமுகவின் பொதுச் செயலாளரோ அதிமுகவினுடைய முன்னணி தலைவர்களோ என்றைக்காவது திமுகவின் தலைவர்களை பார்த்திருக்காங்களா சார்? சொல்லுங்க சார். அப்ப நாங்க தாவேக்காவிலையும் போய் சேருவோம். அப்ப உங்களுக்கு பலவீனம் இங்க நடக்கிறதே அதிமுக திமுக அதிமுக தான் சரி இல்ல. 2 பேருக்கு தான் போட்டி. புரட்சி தலைவர் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பல சந்தர்ப்பங்கள்ல நான் இப்படி சொல்றேன், இந்த முடிவுகளை எல்லாம் எடுக்க வேண்டியது அதிமுக என்கிற மாபெரும் இயக்கம். அதுல எந்த டிஸ்பியூட் இல்ல. அப்புறம் தாவேக்காவுக்கு போறத எடப்பாடி பழனிசாமி தடுக்க முடியும் இல்ல? ஆனா நீங்க வார்த்தையால கொல்றீங்க. எப்படி தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக நாங்கள் ஏற்றுக்கொள்ள அதெல்லாம் கடந்து வந்துரும். அப்ப நீங்க தோத்துட்டோம்னு ஒத்துக்கோங்கன்ற. எதனால அப்ப அத பத்தி பேசாதீங்கங்கற. கட்சி உங்ககிட்ட சிம்பிளான கேள்வி. அண்ணாமலை என்ன? அதை விட நான் சிம்பிளா சொல்றேன். திரு அண்ணாமலை என்ன சொன்னார்? பாஜக முன்னாள் தலைவர். சரி, அப்ப 2024 தேர்தல் முடிஞ்ச உடனே அதிமுகங்கற கட்சி இல்ல, அதை விட்டுருங்க. கட்சி உங்க கையில இருக்கு சார். கட்சி அரசியல் தானே. நீங்கள் இன்று வரை ஒரு சிம்பிளா ஒரு கேள்வி இப்ப அந்த இல்ல பழைய உட்கட்சி விவகாரத்தை எல்லாம் விட்டுட்டு இருங்க சார். இல்ல அந்த இதெல்லாம் கடந்து அதிமுக நான் கேக்குற கேள்வி அக்னீஸ்வரன், கேப்பீங்களா மாட்டீங்களா? இல்ல அதெல்லாம் அதுவே இல்ல. 26ல தாவேகாவுடன் ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் சேர்ந்தா அந்த அணி பலம் பெறுமா பெறாதா? அவ்வளவுதான் கேள்வி. சேரட்டும், அப்புறம் பலமா பலவீனமான்றது விவாதிப்போம். உங்களுக்கு பிரச்சனை இல்ல. அது பிரச்சனை முதல் சேரட்டும் சார். சேர்ந்தான்னு கேக்குறேன் சார். சேர்ந்தால் பேசுவோம், சேராமலே பேச வேண்டாம். முதல்ல குழந்தை கருத்தரிக்கட்டும். ஆனா பெண்ணா என்பது பிறந்த பிறகு தெரியும். அப்புறம் என்ன பேரு வைப்போம்? எட்வின் வைப்போமா, முகமது வைப்போமா, முருகன் வைப்போமா? அப்புறம் யோசிப்பா. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. ஒண்ணு அதிமுகல சேர்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் நிலைப்பாடு. நீங்க அங்க சேருவீங்களா இல்லையான்றது கூட எங்களுக்கு தெரியாது. அப்படின்னா எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாதவர்களா தான் இவங்க எல்லாம் இருக்க போறாங்களா? பன்னீர்செல்வம், தினகரன்லாம் இல்ல. இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ஆட்சி அமைப்பதற்கு 3% 3.5% தான் இடைவெளி, வாக்கு சதவீத இடைவெளி. திரு எடப்பாடி அவர்களே சொன்னார், வெறும் 2 லட்சம் 2 லட்சம் ஓட்டு தான் எங்களுக்குள்ள வித்தியாசம், அதை நாங்கள் எடுத்துருவோம் அப்படிங்கிறார். ஆனால் கள யதார்த்தம் வேறாக இருக்கிறது. அதுதான் மரியாதைக்குரிய திரு செங்கோட்டையன் அவர்கள் வலியுறுத்தினார். ஏத்துக்கவே இல்லையே. எங்க கையில இருக்கு, நான் சொல்றேன். தென் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் ஒரு கணிசமான வாக்கு இவர்களுக்கு இருக்கிறது என்பது யதார்த்தம் தானே? யதார்த்தம் தானே? திரு அமித்ஷா அவர்கள் 2021 ஒரு 15 இடம் கொடுங்க, அமமுக 40 தொகுதியில் அதிமுகவை தோக்கடிக்கணும், உளவுத்துறை எனக்கு தகவல் வந்துச்சுன்னு பேசினார்ல. இப்போ அதை விட இன்னொரு மடங்கு அதிகமாக திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா அவர்கள் அங்கே இருக்கு. இதையும் தாண்டி ஈரோடுல திரு செங்கோட்டையனுக்கு என்று நீங்க முன்னாள் எம்பி, முன்னாள் எம்எல்ஏ, இன்னாள் எம்எல்ஏ, பொதுக்குழு, செயற்குழு இவ வேண்டாங்க. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கிளை அமைப்புகள், பேரூர் கிளை, நகரம், ஒன்றியங்கள் இருக்கிறமா. இதை தாண்டி பேரவை, பாசரணி, இவர் போட்ட ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் அண்ணன் நீங்க எடுக்கிற முடிவுக்கு சரின்னு அவருக்கு வீடு தேடி போய் உறுதி சொல்றாங்க. இதை தாண்டி காலமெல்லாம் ரெட்டலைக்கு மட்டுமே வாக்களித்த வாக்காளர்கள் இருக்கான்ல, எந்த தலைவர் யார் இருந்தாலும் ரெட்டலைக்கு வாக்களிக்கணும். அவன் ரெட்டலையை தோல்வி பாதைக்கு அழைத்து செல்லுகிறார்களோ எங்க மன புழுக்கத்தில் இருக்கான். அதனாலதான் 1 கோடி பேர் 2024 வரல. அப்ப வெற்றி என்பது ஒருங்கிணைந்தால் தான் சாத்தியம். ஒருங்கிணைப்பெல்லாம் தாண்டி இந்த வாக்குகள் சிதறனா அதனால அதிமுகவுக்கு பலவீனம் இல்லையா பாக்கி? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? திமுகவுக்கு பலவீனமா வராது, கரெக்டா? அதிமுகவுக்கு மட்டும்தான் பலவீனமா வராது. சரியா? தினகரன், ஓபிஎஸ் எல்லாம் அதிமுக வாக்குகள் தானே சார்? கரெக்ட் சார். அவங்க பிரிஞ்சு போனா அவங்களுக்கு தானே. இல்லன்னு சொல்லல, ஆனால் திமுகவுக்கு பலவீனமா வராது, விசிகாவுக்கு பலவீனம் வராது. அதிமுகவுல மட்டும்தான் முழு ஓட்டும் தாவேகாவுக்கு போயிடும். இல்ல, நான் அப்படியே சொல்லல. நீங்க இப்ப துரைக்கண்ணா அவர்கள் சொல்றது, இப்ப தினகரனுக்கு விழக்கூடிய வாக்குகள் இருக்குல்ல, அது அதிமுக பாத்தியமான வாக்குகள் தானே. பன்னீர்செல்வத்திற்கு நாளைக்கு விழப்போகக்கூடிய வாக்குகள் அது அதிமுகவுக்கு பாத்தியமான வாக்குகள் தானே. செங்கோட்டையன் வாக்குகள்
இதெல்லாம் வெளியில போகும்ல, இதை தாண்டி ஜெயிக்க முடியுமான்னு கேக்குறேன். அப்ப எல்லாத்தையும் திமுக தான் இந்த மாதிரி எடப்பாடியை ஒத்துக்கிறாதீங்க, அவர் எங்களை ஆட்சி விட்டு வீழ்த்திடுவாரு அப்படின்னு எல்லாத்தையும் திமுக தான் இயக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஏன் இதுல திமுக ஏன் கொண்டு வரீங்க? எப்படி நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா திமுக என்ன செய்ய முடியும்? அவன திமுக தலைவர் தானே போய் பாக்குறாங்க. பாக்கி இதுல வெற்றி கணக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, இவர்கள் இல்லாமலேயே வெற்றி பெற முடியும் அப்படின்னு அதிமுக நினைக்குதா? பாஜகவும் கிட்டத்தட்ட ரவீந்திரன் துரைசாமி சொல்றார், மோடி அவர்களை வச்சு சொல்றார், ஓபிஎஸ்க்கு முன்பே டைம்லாம் கிடைக்கலன்னா இவர்கள் இல்லாமலேயே நம்ம வலுவா இருக்கிறோம், வாக்கு வங்கியோடு இருக்கிறோம்னு நினைக்கிறாங்களா ரெண்டு பேரும்? இல்ல, நானும் ஒரு கட்டத்துல எல்லாரும் ஒன்றிணைஞ்சா வாக்கு சதவீதம் இந்த அரித்மெட்டிக் கணக்கை வச்சுக்கிட்டேன். உண்மைதான், அது இல்லைன்னு சொல்ல. என்டிஏவே வலுவா இல்ல, 2024 இருக்க என்டிஏவுக்கு இப்ப இல்லையே வலுவா இல்ல. அதுதான் நான் சொல்லுது. என்னன்னா அதிமுகவில் தான் சேர்க்க மாட்டேன் என்று சொன்னாரே எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா கிட்ட. என்டிஏ கூட்டணியில சேரலாம், ஆனா ஓபிஎஸ் இன்னுமா தன்னை அதிமுக சொல்லிட்டு இருக்காரு. இந்த தகவலும் அவர் சொல்லிட்டு இருக்காரு இபிஎஸ். ரெண்டாவது, அப்படியே இருந்தாலும் வாக்குகள் டிரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், கட்சியை கன்சாலிடேட் பண்ணாலே ஸோ இவர் தான் நமக்கு நம்பகமானவர் என்கிற ஒரு எண்ணம் கட்சி தொண்டர்கள் மத்தியில் வருமா வராதா? ஜெயலலிதா, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய துணைவி ஜானகி அம்மையாரும் ஒரு பக்கம், ஜெயலலிதா எம்ஜிஆரின் சீடரான ஜெயலலிதா ஒரு பக்கம் இருந்தாலும் அப்ப செல்வாக்கு மிக்க தலைவர்கள் யார் பக்கம் இருந்தாங்க? ஜானகி அம்மா இருக்க. இல்ல, அந்த இடத்துல பாயிண்ட் என்னன்னா, நீங்க சொல்லுவது கட்சி கன்சாலிடேட் ஆயிடுச்சு, கட்டமைப்புக்கு ஒரு வலு இருக்குன்னு. ஆனா ரெட்டலைக்கு எதிராக நிக்கிறாங்கல்ல, ஓபிஎஸ் நின்னாங்கல்ல, அந்த 3.5 லட்சம் வாக்குகள் யாரோட வாக்கு? பிஜேபியோட வாக்குகளா இருக்கும். 3.5 லட்சமும் பிஜேபியோட. பிஜேபியோட கன்சாலிடேட் ஆகி ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் ஜானகி அம்மாட்ட இருந்தாங்க. ஓட்டு வரல. அதுதான் பாக்கி நினைவுபடுத்துறேன். கட்சி கட்டமைப்பு ஓட்டு வரல. நான் நிறைவு செய்யவில்லை. என் கருத்து என்ன, நான் கேட்கிறது, இந்த இவர்களுடைய வாக்கு வங்கி இல்லாமலேயே வெற்றி பெற முடியும்னு அவங்க நம்புறாங்க. ஏன்னா கட்டமைப்பு நம்மள்ட்ட இருக்கு, கட்டமைப்பு இருக்கு, நாளுக்கு நாள் அபிப்பிராயம் வளர்றோம்ல. அப்ப இந்த ரெண்டு பேரும் நான் ஒரு விஷயம் வாக்கு எடுத்தாங்க, நிறைவு செய்து கரெக்ட் பண்ணிடுறேன். 10% வாக்கு எடுத்தாங்க. 10% வாக்குங்கிற பெரிய வாக்கு. ஜானகி ஒண்ணுமே இல்லன்னு பேசுறது முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறது. அத அவர் பண்ணாலும் சரி, இவர் பண்ணாலும் சரி தவறு. நீங்க பிஎச் பாண்டியன் ஜெயித்தாரு, தாமரைக்கனி இடத்துல அதிமுக டெபாசிட். நான் அந்த கருத்தை சொல்லவில்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்ப தொண்டர்கள் மத்தியில ஒரு எண்ணம் வந்திருக்கும்ல, ஜெயலலிதா அம்மையார் தலைமையில கட்சி கன்சாலிடேட் ஆயிடுச்சு. அப்ப தொண்டர்களுடைய மனநிலை ஜெயலலிதா ஆட்சி, நீங்க ஜெயலலிதாவை தேவையில்லாம பூஸ்ட் பண்றீங்க, தப்பு. நீங்க பில்டப் கொடுக்குறீங்க. இணைஞ்ச முறைதானுங்க ஆட்சி. 27 இடங்களை ஜெயலலிதா அவ்வளவுதானுங்க ஜெயித்து பாதி அளவு ஜானகி எடுத்திருக்காங்க. அது ஏங்க பூசணிக்காய மறைக்கிறீங்க? பாண்டியன் ஜெயித்திருக்காரு, தாமரைக்கனி தொகுதியில யாரையும் குறைச்சு மதிப்பிடல சார், அது யதார்த்தத்தை சொல்ல. ரவீந்திரன் துரைசாமி, இப்போ இந்த இவர்களுடைய தாக்கம்ன்றது இப்ப டிடிவி எல்லாம் என்ன சொல்றாரு அப்படின்னா, இபிஎஸ் வீழ்த்துறது தான் எங்களுக்கு வேற ஃபர்ஸ்ட், எங்களுக்கு வேற அஜெண்டா இல்லன்ற. Nobody is taken for granted in politics. ஒவ்வொருத்தரும் அவங்க அஜெண்டாவில் அவங்களுக்கு என்னன்னு தான் போயிட்டு இருக்கிறாங்க. மற்ற இதுல சொல்றது ஒரு ஷோ. இவங்களெல்லாம் ஒண்ணு சேர்த்து வீழ்த்த வேண்டாமா திமுகவை? சார், அதுக்காக நான் ஏங்க தியாகம் பண்ணணும்? நான் நஷ்டப்பட்டு ஏங்க திமுக வீழ்த்தணும்? எனக்கு லாபம் வந்ததுன்னா நான் மீண்டும் கட்சி ஆர்கனைஸ் பண்ணிட்டு 31 வீழ்த்திட்டு போறேன். பாக்கி சொல்றாரு அமித்ஷாட்ட, நீங்க தனி கட்சி ஆரம்பிச்சுக்கங்க, என்டிஏவில் இருந்துங்க, அமமுக இருந்துங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிலாம் சொல்றாங்க. ஜாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பற்றி எரியும் போது அணைக்கணும் சொன்னாங்க. திமுக எதிர்ப்பு தான் மெயின். மோடிக்கு காங்கிரஸ் எதிர்ப்பு தாங்க மெயின். திமுக ஸ்டாலின் எதிர்ப்பு கிடையாதுங்க. பொய்யா சொல்லி மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. மோடியை பொறுத்தவரை காங்கிரஸ் எதிர்ப்பு தான் மெயின். ஸ்டாலின் இப்போ கை கொடுத்தாலும் கொடுக்க தயார். பாஜக இதுல அமைதியா இருக்கிறாங்க, உட்கட்சியில நாங்க தலையிடல அப்படின்னு சொன்னாலும் கூட பொறுப்பு இப்ப இபிஎஸ் அவங்கள்ட்ட தான் இருக்கு. எப்படி வெற்றி? அவர் சொன்ன மெகா கூட்டணி இதெல்லாம் எப்படி? இப்ப பிரம்மாண்ட கட்சின்றது தாவேக்கான்னு நம்ம பொருள் கொண்டா அவங்கள்ட்ட இவங்க தான் போய் சேருவாங்க போல இருக்கு. தாவேக்கா அங்க வர மாதிரி எல்லாம் தெரியலையே. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் 2026 சட்டமன்ற தேர்தல் மாநில கட்சி, அதுதான் போட்டி. இங்க திமுகவினுடைய எதிர்மறை வாக்குகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நடைபயணத்தும் அந்த சுற்றுப்பிரயாணத்தின் போதே எல்லாரும் பார்க்கத்தான் செய்கிறோம். விஜய்க்கு கூடுதே கூட்டம். ஆனால் திமுகவில் கூட்டணி கட்சியில் இன்னைக்கு கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன சொல்லியிருக்கிறாரு?
அதை பார்க்கணும். So, காங்கிரஸ் பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்லியிருக்கிறாரு? 1980 கலைஞர் அவர்கள் காங்கிரஸுக்கு 117 திமுக 117 எடுத்த நிலை மாதிரி எங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி 19ல இருந்து பிரவீன் சக்கரவர்த்தி அவர் 19 அப்படி சொல்லல சார். இல்ல சார், நான் சொல்றேன் சார். இப்பதான் சொல்றேன். இல்ல சார், 19ல இருந்து இல்ல சார். இல்ல சார், 19 இல்ல 19 21 எல்லாம் எடுத்து பாருங்க. காங்கிரஸ் முதல்ல அப்படிதான் ஆரம்பிச்சாங்க, கூட்டணி ஆட்சின்லாம். அப்புறம் கடைசியா என்ன சொல்லுவாங்கன்னா டெல்லி தலைமை சொல்லிருச்சு அப்படின்னு. டெல்லி தலைமையை பொறுத்து இருந்து பார்ப்போம். என்னன்னு நான் கேட்பது, பெருந்தலைவர் காமராஜர் ஏசி இல்லாம தூங்க மாட்டாருன்னு சொன்னதை டெல்லி தலைமை சொல்லி நீங்க முடிச்சுக்கிட்டீங்களா? இல்ல தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சிக்கும் தலைவரா இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லி முடிச்சுக்கிட்டீங்களா? துரைக்கர்னா இப்போ என்ன சார் இப்ப அக்னீஸ்வரன் சொல்ற பாயிண்ட்ன்றது திமுக அப்படின்னு வரப்ப வீழ்த்தக்கூடிய இடம்ன்றது அதிமுக தான் வரப்போகுது. அப்ப அதிமுக அனுதாபிகளை கூட ஓபிஎஸ் தனிச்சுன்னா கூட இவருக்கு வேண்டாங்க, இபிஎஸ் அவங்க தான் ஜெயிக்க போறாங்கன்னு அப்படி வாக்குகள்லாம் போகாதா? இல்லை, அதுதான் சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழக அணியை வீழ்த்தக்கூடிய அளவிற்கு வலிமை திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு இல்லை என்பதுதான் கள யதார்த்தம். அதனால தான் ஆட்சி நாம வலிமையா இருக்கமா? இல்ல இல்ல இல்ல, நாங்க வலிமை சேர்ந்தா இல்ல. எங்கிட்ட கேக்குறேன், அவரை தோக்கடிக்கணும், அவரை முதலமைச்சர் வரக்கூடாது, நாம அதனால வலிமை ஆயிட்டோமா? இந்த 4.5 வருஷத்துல அங்க அங்க இருக்கிற நுணுக்கம் இல்ல. நுணுக்கம் ஒரு இடம் நீங்க சொல்லுங்க அக்னீஸ்வரன். டிடிவி அந்த இடத்துல நுணுக்கமா என்ன சொல்றாருன்னா, இல்ல சார் பாயிண்ட் என்னன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்களான்னு கேக்குறீங்கல்ல, அவர் என்ன சொல்றார்? நாங்க ஜெயிக்க மாட்டோம், உங்களை தோக்கடிப்போன்றார். இப்ப 2.5%. இப்ப இல்ல சார், பாயிண்ட் நீங்க வாங்குங்க சார். அவர் என்ன சொல்றாருன்னா நாங்க ஜெயிப்போனே அவர் சொல்லல, ஆனா உங்களை தோக்கடிப்போன்னு சொல்றாரு. அதுதான் நீங்க கற்றுக்கிட்ட பாடம் அரசியல். கரெக்டா துரைக்கர்ணா? இல்ல இல்ல, சுருக்கமாச்சு அதுதான். அதாவது இந்த கட்சி வெற்றி பெற வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியல் களத்திலிருந்தும் ஆட்சி அதிகாரத்திலிருந்தும் வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக தான் 72 புரட்சி எம்ஜிஆர் அந்த கழகத்தை தொடங்குகிறார். கிட்டத்தட்ட அவர் காலம் வரைக்குமே ஒரு இருதுருவ அரசியலாக இருந்தது. மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா காலத்துக்கு பிறகு அது வன்ம அரசியலா மாறினது. திமுக எதிர்ப்பு என்பது ஒவ்வொரு தொண்டன் மனதிலும் தீயா கனந்து கொண்டிருந்தது. இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த அதிமுக வருகிற பொழுது அந்த தன்மை குறைந்து இருக்கிறது. வலிமையோடு இல்லன்றீங்க. ஆமாமா, வலிமையோடு இல்லை என்பதால் தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் களம் எப்படி இருக்கு. அதுல வந்து ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ் தான் தமிழ்நாடு களம். அது அண்ணனுடைய விருப்பமா இருக்கலாம். ஜனவரியில எல்லாவற்றுக்கும் அதிமுக முடிவெடுக்கும். ஜனவரியில. சரி, சுருக்கமா எனக்கு டைம் இல்ல. ஒண்ணுல கடந்த காலத்துல காங்கிரஸ் கேட்ட போது டெல்லியில சமாதானம் பண்ணிடுவாங்க. இந்த முறை டெல்லி மேலிட பார்வையாளரே வந்து 117 சீட்டு கேட்டிருக்காரு. அவ்வளவுதான், 117. பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான